ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, 30 வயசு தாண்டிடுச்சு இல்லை 30 வயசு இனிதான் பிறக்க போகுது அப்படிங்கிற லேடிஸ் மட்டும் இந்த வீடியோ முக்கியமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நான் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் சொல்லியிருப்பேன். எதுக்காக அந்த 30 வயசுன்னு நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 30 வயசு தான் நம்மளோட லைஃப் டேர்னிங் பாயிண்ட்டு. புரியுதா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் உங்களோட குட்டி குட்டி லைக்ஸ் மட்டும் போட்டுட்டு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு அந்த 30 அப்படிங்கிறது 30 வயசு தாங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுவோம். பார்க்கும்போதே நமக்கு 30 தானே பிறந்திருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த 30 வயசு பிறந்தப்புறம் தான் அந்த 30 வயசு நம்மளை எப்படி வச்சு செய்யுது அப்படிங்கிறது மெல்ல மெல்ல நம்ம உணருவோம். ஒரு சில லேடிஸ் பார்த்திங்க அப்படின்னா 20 வயசுலேயே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. 30 வயசுக்குள்ளே ஒரு 10 வயசில் 2 பிள்ளையை பெற்று சந்தோஷமாக குடும்பத்தை ஜாலியாக நடத்துவாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ எனக்கெலாம் 25 வயசில் தான் கல்யாணம் ஆச்சு. இன்னும் ஒரு சில பேர் பாருங்கள் 30 வயசில் தான் கல்யாணமே பண்ணுவாங்க. அது அவங்க தப்போ அப்படிலாம் கிடையாது. கல்யாணம் அப்படிங்கிறது 1000 பொருத்தம் பார்த்து அந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இன்னொன்று, நம்ம தலையில் கடவுள் எப்போ எழுதியிருக்கிறாரோ அப்போ தான் பிறப்பு, இறப்பு, கல்யாணம் எல்லாமே அந்தந்த டைமில் தான் நடக்கும். அது வரைக்கும் நாம் என்ன தான் தலைகீழாக நின்று குட்டிகரனை அடித்தாலும் அங்கே ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அந்த 30 வயசில் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஓரளவு கல்யாணம் ஆகி எல்லாருமே குடும்ப பொறுப்பு வந்துடும். மாமனார் மாமியார் வந்துடுவாங்க, நமக்குன்னு ஒரு புருஷன் வந்துடுவாங்க, நமக்குன்னு 2 பிள்ளை குட்டி வந்துடும். அப்போது இவ்வளோ பேர் குடும்ப பொறுப்பு, மாமனார் மாமியார், புருஷன், குழந்தைங்க அப்படின்னு நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்காக ஜெயலலிதா அம்மா சொல்கிற மாதிரி தான், உங்களுக்காகவே நான், உங்களால் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் தான். உங்களுக்காக தான் நான் என்னை இதுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம அந்த வார்த்தை நமக்கு தான் பொருந்தும். ஏன்னா பிள்ளைங்களை பார்க்குறது நாம தான், மாமனார் மாமியாரை பார்க்குறது நாம தான், கணவனை பார்த்துக்கிறது நாம தான், குடும்ப பொறுப்பு நம்ம தலையில் தான். அப்படிங்கும்போது உங்களால் நான், உங்களுக்காகவே நான். ஆனால் நான் என்ன பார்த்துக்கிட்டேனா கிடையாது, எனக்காக சாப்பிட்டேனா கிடையாது, என்னோட உடம்பை கவனித்து எனக்காக நான் கரெக்டான நேரத்துக்கு தண்ணி முதல்ல குடிக்கிறேன்னா கிடையாது. எதுக்கு? நான் உங்களுக்காக பிறந்தவா அப்படின்னு நம்ம தலையிலையோ நெத்திலையோ எழுதி வச்சுட்டாங்க. ஆனால் நாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ இருக்க காலத்தில் ஒரு 50-60 வயசு வரையாவது நம்ம உயிரோட, அதுவும் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும். நாம் 30 வயசுக்கு முன்னாடி எப்படி நல்லா ஆரோக்கியமாக இளமையாக சின்ன வயசு பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இந்த 30 வயசுக்கு மேலேயும் நாம் இருக்கிறோம். நமக்குன்னா நம்ம உடம்பு வெளியில் பார்க்க நல்ல மெனுக்கடியாக அழகாக தானே இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. அந்த 30 வயசை தாண்டின உடனே நீங்கள் பாருங்கள், சின்ன சின்ன சிம்டம்ஸாக நம்ம உடம்பு அங்கே இங்கே சிக்னல் லைட் அடிக்க ஆரம்பிக்கும். திடீர்னு ஒரு பல்வலி வரும், திடீர்னு முட்டு வளைச்சல் வரும், திடீர்னு தலைவலி வரும் அப்படின்னு சின்ன சின்னதாக ஆரம்பிக்கும். அந்த சின்ன சின்னதில் ஆரம்பிக்கும் போது நம்ம கவனிக்கிறோமா கிடையாது. மூட்டு வலி பாருங்கள், ஒரு மாதம் நம்ம ஒரு படிக்கட்டில் ஏறி இறங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா வச்சுட்டே இருப்போம். திடீர்னு அந்த மூட்டு வலி பெருசான அப்புறம் தான் நம்ம சரி டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி குட்டி குட்டியாக தான் வேலை செஞ்சுருப்போம், பெரிய அளவில் எதையும் இழுத்து போட்டுலாம் செய்ய மாட்டோம். இப்போல்லாம் துணி துவைக்கிறதுக்கு எல்லார் வீட்லேயுமே வாஷிங் மிஷின் இருக்கும். கையில் துணி துவைக்கிறவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ வரைக்கும் கையில் தான் துவைக்கிறேன். அந்த துவைச்சி முடிக்கிறதுக்குள்ளே அப்பாடா ஐயோ அம்மானு மூச்சு வாங்குவேன் பாருங்கள். என்ன மாதிரி தான் நிறைய பேர் இருப்பீங்க. அப்போ எனக்கே எப்படின்னா 40 வயசு 50 வயசு அந்த அம்மாமார்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்மளால் இதெல்லாம் என்னென்னா நம்ம உடம்புல குட்டி குட்டியாக நோய் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறி. சரியா? அதான் சொன்னோம்ல, நம்ம உடம்பு அங்கெங்கேயா சிக்னல் கொடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. சின்ன சின்ன வேலை செஞ்சாலும் நமக்கு சோர்வாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு 10 படிக்கட்டு இருக்குன்னா 10ல் ஏற முடியாது. அதுக்கப்புறம் நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு போனால் பஸ்ஸில் ஏற முடியாது. அதுக்கப்புறம் நம்ம மனசில் நிறைய கவலைகள் வந்துடும். நம்ம லைஃப் ஏன் இப்படி இருக்குது, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஃப்யூச்சரில் ஏதாச்சும் சேர்த்து வச்சுருவோமா, நம்ம பொண்ணை பெரிய ஆளாக்கி நம்ம பொண்ணுக்கு ஒரு 10-20 பவுன் போட்டுருவோமா அப்படின்னு நிறைய கவலைகள். எந்த கவலையுமே நம்மளை பற்றி நமக்கு வராது. நமக்காக அதை சொன்னோம்ல, உங்களால் நான், உங்களுக்காகவே நான். அந்த உங்களால்னு யாருக்காக நாம் வந்தோமோ அவங்கள பற்றியே மனசில் நினச்சி 1000 கவலைகள்.
அந்த கவலையில் முதல்ல நம்ம லேடிஸ்க்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம மனசு முழுக்க கவலையாக இருக்குன்னா நம்ம மண்டையிலேருந்து முடி அப்படியே உதிர்ந்து வரும் பாருங்கள். சும்மா தலை வாரும் போதே சீப்பில் அவ்வளோ முடி வரும். அதுலேயே நம்ம தெரிஞ்சிடலாம். அதான் டாக்டர்லாம் சொல்லுவாங்க, நல்லா கவலைப்படுறீங்களோ அதனால தான் மண்டையில் நிறைய முடி உதிர்வு வருது அப்படின்னு. அதுக்கப்புறம் முதுகு வலி வரும், அங்கங்கேயா இடுப்பு வலி வரும், நிம்மதியாக தூக்கம் இருக்காது. மனசில் கவலை இருந்தால் எங்கே தூக்கம் வரும்? அதுக்கப்புறம் கோபம் வரும், எரிச்சல் வரும், சின்ன சின்ன விஷயத்துக்கும். எல்லாமே இந்த 30 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா பொறுப்பு வந்துட்டு பார்த்தீங்களா? ஐயோ லைஃப் வந்து இன்னும் நம்ம மற்றவங்களே மாதிரி நம்மளும் நம்ம லைஃப்பை முன்னேற்றி கொண்டு வந்துருவோமா, இல்லை இப்படியே தான் இருக்குமா, சொந்த வீடு கட்டிடுவோமா, இல்லை காலம் முழுக்க வாடகை வீட்டில் தான் கஷ்டப்படுவோமான்னு நிறைய கவலைகளை அந்த மண்டைக்குள்ளேயும் கொண்டைக்குள்ளேயும் போட்டு சொருகிக்கிட்டு ஒரே புலம்பலாக தான் இருக்கும். அதில் தூக்கம் போயிட்டுனாலே தலைவலி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. அதனால் கோபம் வரும். அடுத்த நாள் நம்மளால் நிம்மதியாக வீட்டு வேலை செய்ய முடியாது. கோபம் வந்து என்ன வரும்? பிபி வரும், சுகர் வரும், எல்லாம் வரதான் செய்யும். முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். லேடிஸ் தான் வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த முக்கியமாக இந்த வந்து பீரியட் வந்து பிந்தி வரங்க. ஏன்னா அந்த 30 வயசில் அந்த ஹார்மோன் எல்லாம் மறுபடியும் நமக்கு சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும். கவலைகள் எல்லாமே உள்ளே வர வர மற்ற நோய்களுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பீரியட்லாம் ரொம்ப டிலே ஆகி வரும். உடம்பு வெயிட்டு போடும், வயிறு வலி. பீரியட் வந்து பிந்தி வரும்போது கண்டிப்பாக வயிறு வலி நம்மளை பிச்சு எடுத்துடும். அந்த வலியை வீட்டில் யாருமே என்ன 2 பிள்ளை பெற்றாச்சு இன்னுமா உனக்கு இந்த வயிறு வலியை தாங்கிக்க முடியலன்னு அசால்ட்டாக சொல்லுவாங்க. சொல்கிறவங்கள பார்த்தா நம்மளுக்கும் அப்படியே கல்லை தூக்கி அடிச்சிடலாமான்னு வரும். இப்படி நிறைய நோய்கள் வந்து நம்ம வந்து கஷ்டப்படுறோம். இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம கையில் தாங்க இருக்குது. உன் வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களோ இல்லை நம்ம புருஷனோ உன் உடம்ப பார்த்துட்டே அவன் உடம்புல ஏதாச்சும் பிரச்சனையை யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? நாம் நல்லா இருக்கணும். நம்ம இந்த உலகத்துக்கு வாழ தானே வந்திருக்கோம். மற்றவங்களுக்காக வாழறதுக்கா நம்ம வந்திருக்கோம். நம்ம லைஃப்பையும் கொஞ்சமாச்சு சந்தோஷமாக ஹாப்பியாக வாழணும். ஹாப்பியாக வாழக்கூடிய நாளெல்லாம் விட்டுட்டு சும்மா அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சிட்டு திரியறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் எப்படி நம்மளை நாமளே தயார்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு 2-3 டிப்ஸ் சொல்லி தரேன். கண்டிப்பாக வந்து வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு வருஷம் 30 வயசு பிறந்துட்டு அதுக்கப்புறம் 31வது வயசு பிறக்குது அப்படின்னாலே அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 6 மாதம் அப்படி இல்லைன்னா ஒரு வருஷத்தில் ஒருக்காயாச்சும் போய் பிபி, தைராய்டு, சுகரு, ப்ரெஷர் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு பீரியட்லாம் தள்ளி தள்ளி வருது அப்படின்னாலே கண்டிப்பாக அங்கே வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கும். அது வந்து லைஃப் ஃபுல்லாக நம்ம வந்து மாத்திரை எடுக்கிற மாதிரியே தான் இருக்கும். தைராய்டெல்லாம் கண்டுக்காமல்லாம் விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த நாள் முழுக்க நம்மளை வேலை வந்து வீட்டில் இருந்தாலும் அடிமாடு மாதிரி செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். கீரை, முட்டை, சூப்பு, அப்புறம் காலையில் எழும்பினோடனே கொஞ்சம் பேரிச்சம்பழம், பாதாம் பருப்பு. பாதாம்லாம் வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லைன்னா கூட இந்த பச்சை பயிறு, கருப்பு கொண்டக்கடலை இதெல்லாம் ஊற வச்சு நம்ம வந்து சாப்பிட்லாம். எது நமக்கு விலை மலிவாக அதுவும் சத்துள்ளதாக கிடைக்குதோ. கீரைகள்லாம் எல்லாருக்குமே ஒரு கட்டு கீரை 10 ரூபா தான் இருக்கும். அதெல்லாம் தினமும் இது பண்ணலாம். அப்புறம் இந்த மூட்டு வலிலாம் வராமல் இருக்கிறதுக்கு முருங்கைக்கீரை வந்து சூப்பு போட்டு குடிக்கலாம். இந்த மாதிரி நமக்காக கொஞ்சம் வந்து நம்ம ஒரு மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் சமைக்கிற விஷயத்துலேயே நமக்காக சமைக்கணும். சந்தோஷமாக இருக்கணுங்கிற விஷயத்துலேயே நமக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். சரியா? இது வந்து சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், செய்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு நாள் 24 மணி நேரம் கடவுள் நம்ம கையில் பொக்கிஷம் மாதிரி தந்திருக்காங்க. அதில் ஒரு 2 மணி நேரம் உனக்காக நீ வாழ மாட்டியா? முக்கியமாக இந்த ஜங்க் ஃபுட் வந்து எடுக்கவே செய்யாதீங்க. அதே மாதிரி கரெக்டான டைமுக்கு தூங்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு அவுட்டிங் போகிறோம் அப்படின்னா அந்த கையேந்தி பவனில் கிடைக்கக்கூடிய நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடக்கூடாது. எதுக்காக அப்படின்னா அதில் கண்டிப்பாக வந்து சிக்கன்லாம் போட்டிருப்பாங்க. அது வந்து நமக்கு அன்ஹெல்த்தி தான். இன்னொன்று, அது எத்தனை நாளைக்கு முன்னே உள்ள சிக்கன்லாம் நமக்கு தெரியாது. வாங்கி தின்னு உடம்பு ஃபுல்லாக கொழுப்பை ஏற்றிக்குவோம். 30 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொழுப்பு வந்து உடனே உடம்புல வந்து டக்குன்னு வந்துடும். அதான் சொல்கிறேன்ல, 30 வயசுக்கு மேலே நமக்கு நோய்கள்லாம் எப்படி வரும்? பைப்பு தண்ணிக்காக பக்கத்து வீட்டுக்காரி நம்மக்கிட்ட சண்டைக்கு எப்படி உடனே வருவாங்களோ அதே மாதிரி தான் நோய்களும். எப்படா இவ உடம்புல போய் ஏறலாம் அந்த மாதிரி தான். அது எப்படான்னு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. முக்கியமாக
பிள்ளைங்க வந்து மீதி வச்சுட்டு போகிற சாப்பாடு, அதாவது பிள்ளைங்க காலையிலே மீதி வச்சுட்டு போயிருப்பாங்க. நம்ம மத்தியானம் 3 மணிக்கு அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்டா அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது. அது அந்தந்த டைமுக்கு வந்து அதில் வந்து பாக்டீரியா, வைரஸ் ஏதாச்சும் கண்ணுக்கு தெரியாமல் க்ரியேட் ஆகி இருக்கலாம். புரியுதா? இன்னொன்று, இப்போ நேற்றுக்கு மத்தியானம் வச்ச சோறு இன்றைக்கி நைட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருவோம். அதை வந்து நாளைக்கு நம்ம வீட்டில் சமைக்கும்போது எல்லாரும் பிரியாணியும் சுடுசோறும் சாப்பிட்ற இடத்துல நீ மட்டும் பழைய கஞ்சியை குடிச்சிட்டு மீதி இருக்குது தூர ஊற்ற மனசில்லை, அதனால தான் நான் குடிக்கிறேன். பழைய சாப்பாடு தூர போட மனசில்லை, நான் சாப்பிட்றேன். அழுகி போன பழம் தூர போட மனசில்லை, விலை கொடுத்து வாங்கினது அதை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு உன் உடம்ப நீ குப்பை தொட்டியாக மாற்றாத. கடைசியில் நீ எதெல்லாம் மிச்சம் பிடிச்சி பார்த்து பார்த்து பரிமாறினியோ அவ்வளோ இதுக்கும் மொத்தமாக கொண்டு காசு வந்து நம்ம டாக்டர்கிட்ட கொடுத்து டாக்டரை வாழ வைக்கிறோம். இந்த தப்பு எல்லாம் நான் செஞ்சது. வீட்டில் தானே கடன் இருக்குது, அதனால் பழசை திம்மோன்னு சொல்லி இப்போ தான் போன மாதம் கொண்டு டாக்டர்கிட்ட பல்காக கொண்டு ஒரு அமௌண்ட் ஏற்றி வச்சுட்டு வந்திருக்கேன். நீங்களும் இந்த தப்புலாம் பண்ணாதீங்க. முக்கியமாக தினமும் ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் நடங்க. காலையிலே உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு நடங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்கள கூட்டிகிட்டு நடங்க, யோகா பண்ணுங்கள். நல்ல ஃப்ரீ டைமில் கோவமும் எரிச்சலும் வருது அப்படின்னா அந்த டைமில் நல்லா மியூசிக் கேளுங்க. உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்குதோ அதை கேளுங்க. முக்கியமாக தினமும் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு எந்த சாமி எந்த கடவுள் பிடிக்குமோ மனசார மனம் விட்டு அந்த கடவுள்கிட்ட பேசுங்க. மனம் வந்து நல்லா ரிலீஃபாக இருக்கும். சரியா? நிம்மதியான வாழ்க்கைக்கு யாருமே கவலைப்படாதீங்க. இந்த குட்டியோண்ட லைஃப் வந்து குட்டியாக தான் இருக்குது. அதில் வந்து நம்ம சந்தோஷம்தான் பெருசாக நினச்சிட்டு லைஃப் ஃபுல்லாக வந்து ஹாப்பியாக வாழணும். கவலைப்படாதீங்க. யாருக்கிட்டேயுமே சண்டை போடணும், தெருவில் சண்டை போடணும், அடுத்த வீட்டுக்காரவங்க கூட சண்டை போடணும், சொந்தக்காரவங்கள விலக்கி வைக்கணும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்காக நீங்கள் வாழுங்க. நலமோட வாழ்க, வாழ்க வளமுடன். வீடியோ பிடிச்சிருக்கா? நாளைக்கு ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்க வரேன். மறக்காமல் லைக் மட்டும் போட்டுட்டு போகிறீங்களா? தேங்க்யூ, பாய்.